வணக்கம் நண்பர்களே. மன்னரும் துறவியும் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். போரில் பெற்ற வெற்றியால் மன்னன் ஒருவருக்கு ஆணவம் அதிகரித்தது. அதன் முடிவாக அவர் யாரை பார்த்தாலும் அவமானப்படுத்தி பேசுவதில் மகிழ்ச்சி கொண்டார். ஒரு நாள் வயதான துறவி அரண்மனைக்கு வந்தார். அவரது நடைய கண்ட மன்னன், என்ன துறவியாரே, எருமை மாடு போல அசைந்தபடி வருகிறாரே என்று சொல்லி சிரித்தார். துறவி சற்றும் கலங்கவில்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, மன்னனை பார்த்து புன்னகைத்தபடி, மன்னா, நான் வணங்கும் புத்தர் போலவே தாங்கள் காட்சியளிக்கிறீங்க அப்படின்னு புகழ்ந்தாராம். இகழ்ந்தாலும் பிறர் மீது கோபம் கொள்ளாத துறவியை கண்ட மன்னனுக்கு வியப்பு வந்தது. எருமை என நான் இகழ்ந்தும் என்னை புத்தர்னு புகழ்றீங்களே ஏன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரு, மன்னா, உள்ளம் போலவே இந்த உலகம் காட்சியளிக்கும் என்பார்கள். என் உள்ளத்துல புத்தர் பெருமான் இருப்பதால் எங்கும் புத்தர்மயமாக எனக்கு தென்படுகிறது. அதே போல தாங்களும் சிந்தித்தால் உண்மை புரியும். உலகில் யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை, எல்லாம் சரிசமமானவரே என்றார் துறவி. துறவியோட பேச்சில் உண்மை இருப்பது உணர்ந்த மன்னன் அக்கணமே ஆணவத்தை கைவிட்டுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இதுதாங்க அந்த மன்னரும் துறவியும் கதை. கதைகளுடன் ரத்னா.